ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஜோஸ் vlog. இன்றைக்கி நான் வந்து ஒரு ப்ரௌனி ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. நான் இதில் வந்துட்டு இந்த கிராம்ஸ் இந்த ரேஷியோன்னு மாதிரி இது பண்ணலை. எல்லாமே என்னோட ஓன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் மாதிரி நான் பண்ணியிருந்தேன். இதில் வந்துட்டு இந்த மெஷரிங் கப் மட்டும் நீ ஆல்ரெடி வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன் பேக்கிங் பண்ணுறதுக்கு. அதுலேருந்து எடுத்திருந்தேன் 2 கப் மைதா. அதில் வந்துட்டு 1 கப் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா விஸ்க் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்துட்டு கொக்கோ பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டார்க் கொக்கோ பவுடர் நான் சேர்த்துருக்கேன். இது நல்லாவே நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விடும்போதே வந்துட்டு நல்லா அந்த பேக்கிங் பவுடர் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரும். இந்த சைட் நான் வந்து பட்டரையும் வந்து டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டையும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் டபுள் பாயிலிங் மெத்தடில். நான் இதில் வந்துட்டு அமுல் பட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அமுல் பட்டர் அண்ட் தென் மோட் பிராண்டோட டார்க் காம்பவுண்ட் நான் வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நான் வந்து வீனஸ் எசன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு, வால்டெக்ஸ் ரோடு அந்த ரோடில் இருக்கிற கடையில் வந்து நான் வாங்கியிருந்தேன். அங்கேருந்து வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இது ஆக்சுவலி சூப்பராகவே வந்துருந்துச்சு. இது நல்லா வந்து ஒரு மாதிரி கிளாஸ் ஃபினிஷில் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு சைட் தனியாக எடுத்து வச்சிடுறேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு ப்ரௌனி செய்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் இதில் வந்து 2 முட்டை சேர்த்துருக்கேன். 2 முட்டை வந்து பீட் பண்ணும்போதே வந்து இதில் வந்து வெனிலா எசன்ஸையும் சேர்த்துக்கணும். இதுக்கு நம்ம வந்து எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த நார்மல் பீட்டர்லேயே வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம ஹேண்ட் விஸ்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அதோட ஃபோமி கன்சிஸ்டன்சியில் வரும்போது நான் இதில் வந்துட்டு பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பவுடர் சுகரும் வந்துட்டு நான் அன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் போடுறேன். கூடவே வந்து நான் நாட்டு சர்க்கரை போடுறதுனால ஒயிட் சுகரோட கவுண்ட்டை நான் வந்து கம்மி பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ப்ரௌன் சுகர் வந்து சேர்த்துட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா பவுடர் சுகர் சேர்த்துருக்கேன். ஏன்னா பவுடர் சுகர் வந்து ஈஸியாக கொஞ்சம் டிசால்வ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த டார்க் காம்பவுண்டோ அந்த பட்டர் மிக்ஸ்க்கு அதுக்கப்புறம் ட்ரை மிக்ஸ் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து டார்க் காம்பவுண்ட் அண்ட் பட்டர் மிக்ஸை வந்து சேர்த்துக்கிறேன். இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போதே ஒரு நல்ல ஒரு அரோமா இருந்துச்சு. சூப்பராகவே இது அப்படியே வந்துட்டு குக் பண்ணி சாப்பிடலாம் போல இருந்துச்சு. இது கூட வந்துட்டு ட்ரை மிக்ஸையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் இதை வந்து பட்டர் ஷீட் போட்டு ஒரு டின்ல வச்சு எடுத்துக்க. நான் இன்னைக்கு வந்துட்டு ஓடிஜி ஓவன் எதுவுமே யூஸ் பண்றது இல்லை. பழைய வீட்டில் இருக்கிற ஒரு கனமான ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு சால்ட் போட்டுட்டு மேலே ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு இந்த பேக்கிங் டின்னையும் வச்சு பேக் பண்ணி எடுத்துலான் இருந்தேன். ஒரு 25 மினிட்ஸ் சாலிடாக சிம்மில் வச்சு 25 மினிட்ஸில் சூப்பராகவே பேக் ஆகி வந்துருந்துச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணும் போது இந்த லம்ஸ்லாம் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பராகவே இருக்கும். நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு. இதை வந்துட்டு நல்லா பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை நாங்கள் வந்து வீட்டில் அன்னைக்கு நைட்டே வந்து கட் பண்ணி சாப்பிட்டோம். மேலே வந்து நான் போடும்போதே வந்து டார்க் காம்பவுண்ட்ஸையும் கொஞ்சம் ஃபில்லிங்ஸ்க்காக போட்டிருந்தேன். டார்க் காம்பவுண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சாப் பண்ணி போடும்போது நம்ம பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சாப்பிடும்போது அந்த சாக்லேட் மெல்ட் ஆகி இருந்தனால கொஞ்சம் ஃபஜ்ஜி அண்ட் ஷூயாக இருந்துச்சு. சூப்பராகவே இருந்தது. வீட்டில்